ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்காய் சேர்க்காமல் ஈஸியாக ஒரு சட்னி பண்ணலாம். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலாம்னு. அதுக்காக பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு மீடியம் சைஸில் 2 வெங்காயத்தை எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா செவந்த பிறகு ஒரு 4 பச்சை மிளகாவும் 7 வெள்ளைப்பூடும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயத்து கூட பூண்டும் பச்சை மிளகாவும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா சுருளை வதக்கி கொடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம பொடியாக கட் பண்ண மல்லி இலையும் சேர்த்து வெங்காயத்தை கூட வதக்கிக்கலாம். இந்த வெங்காய கொத்தமல்லி சட்னியை இட்லிக்கு தோசைக்கு வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். கூட ஒரு 4 இட்லி கூட சேர்த்து சாப்பிடுவீங்க. வெங்காயம் கொத்தமல்லி நல்லா சுருளை வதங்குற அளவுக்கு வதக்கி கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருந்த வெங்காயம் கொத்தமல்லி நல்லா சுருளை வதங்கி வந்துருச்சு. இப்போ அடுப்பை அணைச்சிட்டு கொஞ்சம் போல் புளியும் தேவைக்கேற்ப உப்பும் சேர்த்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னி மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சட்னி அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்காக ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்காக பேனில் 1 ஸ்பூன் போல் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனோடனே 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இப்போ நம்ம அரைச்சி எடுத்த சட்னியோடு சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெங்காய கொத்தமல்லி சட்னி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.